அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஒரு திமுக காரியா இந்த மாதிரி ஒரு போட்டோக்காக தாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி உதயநிதி ஸ்டாலின், கலைஞர் ஸ்டாலின் இளைய கலைஞர் அப்படி வச்சுக்கலாமா? இது என்ன நல்ல போட்டோவா? இது பெண்கள் ஆபாசமா பேசின போட்டோ தானே? அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்பி வருவீங்க. ஆபாசமா எங்க பேசுனாங்க அப்படின்னு கேட்டா, ஆபாசமா எங்க பேசுனாங்க அப்படின்னு கேட்டோம்னா யாரும் சொல்றதுக்கு இல்ல. ஆபாசமா பேசினாரு, ஆபாசமா பேசினாரு, ஆபாசமா பேசினாரு. அதையும் மீறி சொன்னாங்கன்னா அவர் என்ன பேசினாரோ அதை திருப்பி பேசிடுறாங்க. அதுல எங்க ஆபாசம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுல ஒரு மீனிங் இல்லைங்க, டபுள் மீனிங், டபுள் மீனிங்க தான் நம்ம பார்க்கணும். சோ இங்க டபுள் மீனிங்கா அவர் பேசுனதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். இதுல தாவேகா எம்எல்ஏ அருண்ராஜ் அவர் ஏதோ அமைச்சர்னு சொல்றாங்க, எந்த துறைக்குன்னு தெரியலைங்க. எந்த பெண்ணுக்கு இப்படி நடந்தாலும், எந்த பெண்ணுக்கு இப்படி நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல எந்த பெண்ணாக இருந்தாலும் பேரை குறிப்பிட்ட அவசியம் இருக்கா? எந்த பெண்ணாக இருந்தாலும் அது தவறுதான். சங்கீத பெண் தானங்க சார், தெரியுமா உங்களுக்கு? ஒரு ரீல்ஸ் ஒண்ணு வந்திருக்கு, அது ஒரு தடவை பாத்துருங்களேன், சொன்னாலும் புரிய போறது இல்ல. ஆக்சுவலா இது கவுண்டமணி சாரோட படத்துல வந்த ஒரு சீனு. அத நமக்கு ரீல்ஸா ஒருத்தவங்க கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க சார். சார் இது உங்க பொண்டாட்டி தானுங்க சார்? பொண்டாட்டி மாதிரி என்னங்க சார்? பொண்டாட்டி மாதிரி சொன்னேன். மாதிரிக்கே இந்த மாதிரி டென்ஷன் ஆகி குதிக்கிறியா? அப்ப பொண்டாட்டியா இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சார் கவுண்டமணி சார் பண்ணது சரியான காமெடி, இதுவும் காமெடி. ஆனா நீங்க மட்டும் ஏன் சார் அத சீரியஸாவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. குல விளக்கு அப்படின்னு இன்னொரு அமைச்சர் சொன்னதா ஒரு நியூஸ் கார்டு வந்திருக்குதுங்க. என்னங்க பண்றது, உங்களோடது எதுவுமே செய்தியா வர மாட்டேங்குதே, நியூஸ் கார்டா தானே வருது. ஒருவேளை இது ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாங்கன்னா அது என்னங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணும். எந்த பெண்ணுக்கு பிரச்சனை வந்தாலும் பேசுவீங்கல்ல, அவர்கள் எங்கள் குலவிளக்கு. சரி, ஓகே, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, உங்க கட்சிக்குள்ள இருக்கும், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அடுத்ததுதான் முக்கியமான ஆள்கிட்ட நம்ம பயணப்பட போறோம். அதுதான் குஷ்பு மேடம். குஷ்பு மேடத்தை பொறுத்த வரைக்கும் நடிகள் மட்டும்தான் பெண்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் அதே ஃபீல்ட்ல இருந்து வந்ததுனால நடிகைகளுக்கு பிரச்சனைனா மட்டும்தான் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றது. கைது செய். சரி, ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏக்கு கைது செய் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க பேரை பயன்படுத்தல. அப்புறம் ஏதோ ஒரு அமைச்சருங்க மரிய வில்சன், அவரையும் கைது செய்ய சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்லலைங்க. சரி, பெண்களை குறித்து யாரு தவறா பேசியிருந்தாலும், பொதுவெளியில தவறா பேசியிருந்தாலும் தவறுதான். அதை நம்ம மாத்தி பேசப்படலாம் போறது கிடையாது. அது உதயநிதியே பேசி இருந்தாலும் தவறுதான். அவர் எங்க என்ன வார்த்தை எந்த இடத்துல பேசினாருன்னு சொல்லுங்க, நம்ம அதை திருத்திக்குவோம். ஆனாலும் இந்த ஒரு போட்டோக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த போட்டோ எப்படி இருக்கு? இந்த போட்டோவை பாருங்க. யாருன்னே தெரியலைங்க, முதுகு மட்டும்தான் தெரியுது. யாரு இவரு? யாருப்பா? கொஞ்சம் மூஞ்சி காமிச்சிட்டு போங்களேன். யாருன்னே தெரியல. முதுக பார்த்தா முதலமைச்சர் மாதிரியே இருக்கே. புறமுதுகிட்டு ஓடிய முதலமைச்சர் அப்படின்னு டைட்டில் போடுற அளவுக்கு வச்சிருக்கீங்களே போட்டோவை. அன்னைக்கு கட்சி தலைவரா இருந்து புறமுதுகிட்டு ஓடினப்பெல்லாம் குஷ்பு மேடம் ஒரு வார்த்தை பேசல. இப்பவும் சொல்றாங்க பெண்களை தவறா பேசினா தவறுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆட சங்கீத பெண்ணுன்னு இவங்களுக்கு யாராவது சொல்லி கொடுங்களேன். இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவருதான் சொல்லியிருக்காரு அவங்க வருத்தே இல்லைன்னு. அவங்களுக்காக ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சரியில்லை, அதனால எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்க போறாங்க. அதுல ஏதாவது தவறு இருக்கா? தவறு இல்ல. ஆனா அந்த கணவன் என்ன சொல்லணும்? இத பத்தி பெருசா பப்ளிக்ல பேசியிருக்க கூடாது. ஆனா மைக்க புடிச்சு அது வர்த்து இல்லைன்னு சொன்னத கொண்டாடின கூட்டம் தானே நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. உலகத்திலேயே நம்ம கவுண்டமணி அண்ணனோட அந்த சீன்ல வர மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க பேசுவோம், என்ன வேணா பண்ணுவோம். ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா
ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. அவ்வளவு ஏன் கூடயே இருந்தாலும் அவங்கள நாங்க கண்ணா அப்படின்னு கொச்ச கொச்சையா பேசுவோம். அவ்வளவு ஏங்க கஷ்டப்படுறீங்க? நேரா நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க, அங்க பாருங்க அணிலுக அப்படியே அவியல் பண்ணிருப்பாங்க. ஆட இன்னொரு விஷயம் எனக்கு இப்பதாங்க தெரியுது, பெண்களை போற்றி காப்பாத்துறதுல இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பங்கு இருக்குங்கிறதே இப்பதான் புரியுது. வானதி மேடம் எல்லாம் பேசுறது கேட்டோம்னா மகிழ்ச்சியா தான் இருக்கு நமக்கு. நம்ம ஒரு காலத்துல இவங்களை எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா, எந்திரிங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆமாமா, நயினா நாகேந்திரன் பேசும்போதெல்லாம் வானதி மேடம் கண்டிச்சிருக்கிறாங்க. குஷ்பு மேடம் தான் வெளியே வரலீங்க. ஆனாலும் இதை இந்திய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு. காவேரியில தண்ணி வரல, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு முதல்வரை கேட்டா, ஐயோ இயற்கையே எனக்கு சப்போர்ட் பண்ணிருச்சு அதனால மழை பெஞ்சிருச்சுன்னு சொல்ற ரேஞ்சுக்கு தான் முதலமைச்சர் இருக்காரு. இந்த காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படங்க, அந்த ரேஞ்சுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாகேஷ் ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு அப்பா பையனை வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாரு. அப்படி வெளியே வந்து அந்த பையனை பார்த்து அங்க இருந்து ஒரு நாய் அழுகும். அப்படியே கேமராவை மேல தூக்குனா மழை பெய்யும். என்ன அர்த்தம்? இந்த உலகமே அவனுக்கு வேண்டி அழுகுதாமா. எனக்கு அந்த பையனோட முதுகு மட்டும்தான் இப்ப தெரியுது, மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. இப்படி உலகமே சேர்ந்து அழுது. தட் மீன்ஸ் மழை பெஞ்சதுனால காவேரியில தண்ணி வருதாமா. அப்படி வர மழை கூட இந்த பையனுக்காக தான் வருது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்கெட் கொடுத்துருக்காரு பாருங்க. காவேரி தண்ணின்னு பேச முடியாம போயிருச்சு. இதுக்கும் கதை சொல்ல வேண்டியதா போயிருச்சு. இப்போ ஒரு ஓப்பன் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இனி பிறக்க போற, அதாவது இனி ஒரு 4 வருஷத்துக்குள்ள பிறக்கிற குழந்தைங்க யாருக்கும் த்ரிஷான்னு தயவு செய்து பேரை வச்சிடாதீங்க. பெண் குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு பேரை வச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க உங்க பிள்ளைய ரைட்ஸோட செல்லம்மா த்ரிஷா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்காரங்க பார்த்தாங்கன்னா கோவம் வந்துடும். கட்சிக்கே மனசு புண்பட்டுரும். வேற எந்த பெண்ணை பத்தி வேணா அந்த கட்சிக்காரங்க எப்படி வேணா என்ன வேணா பேசலாம். ஆனா இப்போ நம்ம தமிழ்நாட்டு அமைச்சரவையில இருக்கிற அமைச்சர்களுடைய மனைவிகள் கிட்ட எல்லாம் எனக்கு ஒரு கேள்வி வருது. எம்எல்ஏவோட மனைவிகள் கிட்டயுமே இந்த கேள்வி வச்சுக்கோம். நீங்க சொல்லுங்க, எம்எல்ஏ அமைச்சர்களின் மனைவிகளை நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் சரியா தப்பான்னு நீங்க தான் சொல்லணும். நாம ஏன் போய் பேசிட்டு? தோழர்களே, இந்த சமூகம் ஒரு சீரழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. இந்த சீரழிவை குறைஞ்சபட்சமாவது தடுத்து நிறுத்தலைன்னா, எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வரும்போதுதான் எனக்கு வலிக்கும் அப்படின்னு இருந்தோம்னா, சங்கீதா அக்காவினுடைய கண்ணீரை யார் துடைக்கிறது? அவங்களும் பொண்ணுதானே. எல்லாம் என்னென்ன பேசுனீங்க யோசிச்சு பாருங்க. கவுண்டமணி அண்ணன் சொன்ன மாதிரிதான், மனைவிய அவங்களே கேவலமா பேசினாலும் யாரும் பொங்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இன்னொருத்தங்கள யாருமே பேசலைனாலும் பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பொங்கிக்கிட்டு இருக்கிற உங்க எம்எல்ஏ அமைச்சர்களை எல்லாம் கொஞ்சம் சிம்முல வச்சுக்கிட்டு கொஞ்சம் தமிழ்நாட்டுடைய நலனை பத்தி பேச சொல்லுங்க, யோசிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு இத பத்தி எல்லாம் எந்த அக்கறையுமே இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க எதுக்குமே போராடினது கிடையாது. இவங்களுக்கு எல்லாமே புதுசு. இவங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல இருந்து மாற்றம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மனைவி திட்டினா எங்களுக்கு கோவம் வராது, மாற்றம் தானுங்க. புதுசா இருக்கு, அந்த மாற்றம் புதுசா இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம். மிகப்பெரிய நன்றிங்க தாவேகா அரசுக்கு. எதுக்கு? இந்த போட்டோவை கொடுத்ததுக்காகத்தான். இப்படி ஒரு போட்டோ இல்லைன்னு தானங்க நாங்க இவ்வளவு நாளா வருத்தப்பட்டுக்கிட்டு கிடந்தோம். வந்துருச்சுல்ல வருங்கால சிஎம்முடைய போட்டோவை சும்மா அழகா போட்டிருக்கீங்க. நீங்க அழகா போட்டிருக்கிறீங்க, நாங்க அத அறிவாதான் பாக்குறோம். இந்த ஒரு போட்டோ எவ்வளவோ பேசும். பார்த்துட்டு நம்ம பேசாமலா இருக்க முடியும்? பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.